விக்கிரவாண்டிகள் மதியம் 1 மணி நிலவரப்படி 50.95% வாக்குப்பதிவு. வெயிலையும் பொருட்படுத்தாமல் வாக்களித்து வரும் மக்கள். மதுரையில் 83 கிரானைட் குவாரிகளில் விதிமீறல் நடந்திருப்பதை உறுதி செய்து நீதிபதி ஜோதிமணி குழு அறிக்கை. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனிடம் அறிக்கை சமர்ப்பிப்பு. கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் தற்போதைய நிலை என்ன? அரசின் நலத்திட்டங்கள், சலுகைகள் கல்வராயன் மலைப்பகுதி மக்களை சென்றடைந்துள்ளதா? சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. லோகோ பைலட்டுகளின் பணி நேரம் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகின்றது. அவசர காலங்களில் மட்டுமே லோகோ பைலட்டுகளின் பணி நேரம் சற்று அதிகமாக இருக்கும் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேட்டி. நகராட்சி நிர்வாகத்துறை பணிகளால் நகரமயமாக்கலில் இந்தியாவிலேயே தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. தமிழ்நாடு அரசு பெருமிதம். மதுரை கப்பலூர் சுங்கசாவடியில் உள்ளூர் மக்களுக்கு கட்டண விலக்கு அளிக்க வேண்டும். கப்பலூர் சுங்கசாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட அதிமுகவினரை விடுவிக்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இன்று காலை வரை இயல்பை விட 70% கூடுதலாக பெய்துள்ளது. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். அரசுமுறை பயணமாக ஆஸ்திரியா சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. வியன்னாவில் உள்ள மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு. இந்தியன் டூ படம் தொடர்பான வழக்கில் தயாரிப்பாளர் கமர் தரப்பு வழக்கறிஞர்கள் ஆஜராக வேண்டும். இல்லையெனில் இயக்குநர் சங்கர் தரப்பு பதில் மனுவை பொறுத்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று மதுரை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர்கள் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. தொழில்நுட்ப கல்வி இயக்க ஆணையர் வீரராகவராவ் வெளியிட்டார். இந்தியாவில் குழந்தை திருமணங்கள் 50% மேல் குறைந்துள்ளன. உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். பொறியியல் தரவரிசை பட்டியலில் 200க்கு 200 கட் ஆஃப் பெற்று செங்கல்பட்டை சேர்ந்த தோஜ்ஷா லட்சுமி முதலிடத்தை பிடித்தார். நெல்லை மாணவி நிலஞ்சனா 2ஆம் இடத்தையும், நாமக்கலைச் சேர்ந்த கோகுல் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். பொறியியல் படிப்பில் சேர பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு 29ஆம் தேதி கவுன்சிலிங் தொடங்குகின்றது. துணை கலந்தாய்வு செப்டம்பர் 6ஆம் தேதி முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. ஜூலை 22, 23ஆம் தேதிகளில் 7.5 இட ஒதுக்கீட்டின் கீழ் மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவ வீரர்கள், விளையாட்டு பிரிவினருக்கு கலந்தாய்வு. தொழில்நுட்ப கல்வி இயக்க ஆணையர் வீரராகவராவ் அறிவிப்பு. அரசு பள்ளி மாணவர்களுக்கான தரவரிசையில் சேல மாணவி ராவணி முதலிடம், கோவை மாணவி கிருஷ்ண அனுப் 2ஆம் இடம், காட்பாடியைச் சேர்ந்த சரவணன் 3ஆம் இடத்தை பிடித்தார். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு 80 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 54,080 ரூபாய்க்கு விற்பனை. மதுரையில் கப்பலூர் சுங்கசாவடி முற்றுகை. உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு கட்டண விலக்கு நிறுத்தப்பட்டதை எதிர்த்து முறையீட்டு போராட்டம். இந்திய பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.7 பதிவு. புதுச்சேரியில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் ஏசி வசதியுடன் கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கம்ப்யூட்டர் லேப் ஆகியவை அமைப்பு. பெற்றோர்கள் பங்களிப்புடன் பள்ளி வகுப்பறைகள் மற்றும் வளாகம் அழகாக வண்ணம் தீட்டப்பட்டுள்ளது. கேப்டவுன் நகரத்தில் இருந்து 2500 கிலோமீட்டர் தொலைவில் கடலின் ஆழத்தில் நிலநடுக்கம். நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுவிக்கப்படவில்லை. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மீது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவதூறு வழக்கு.
சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல். தன் மீது அவதூறு பரப்பிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியை சிறைக்கு அனுப்பப் போகிறேன். சென்னையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளி மாணவ மரண வழக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதித்துறை நீதிமன்றம். ரஷ்யாவுடனான இந்திய உறவு உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர உதவும், அமெரிக்கா நம்பிக்கை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான விசாரணையை நாளை மறுநாளுக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என்ற அமலாக்கத்துறை கோரிக்கையை ஏற்று ஒத்திவைப்பு. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் உள்ள ரவுடிகளின் பட்டியலை தயாரித்து அவர்களை கண்காணிக்கும் பணி தீவிரம். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசியில் 1750 ரவுடிகள் அடங்கிய பட்டியல் தயாரிப்பு என தகவல். திருச்சியில் ரயிலில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்கம், ரொக்க பணம் பறிமுதல். ஹவாலா பணமா என போலீசார் விசாரணை. ஆருத்ரா கோல்டு நிறுவன இயக்குநர் ரூசோவின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜாமீன் கோரிய வழக்கை ரூசோ திரும்ப பெறுவதாக கூறியதை அடுத்து மனு தள்ளுபடி. திருச்சி ரயில் சந்திப்பில் 2.15 கோடி மதிப்பீடான தங்கம் மற்றும் ரொக்கப்படம் பறிமுதல். ஹவாலா பணமா அல்லது வேறு ஏதேனும் காரணத்தால் கொண்டுவரப்பட்ட பணமா என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண வழக்கில் மேலும் 2 காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி மனு. கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்த பரமசிவம், முருகேசன் ஆகிய 2 காவலில் எடுக்க திட்டம். கோவை மற்றும் நெல்லை மாநகராட்சி மேயர் பதவிகளுக்கு இம்மாத இறுதிக்குள் மறைமுக தேர்தல். நெல்லை, கோவை மேயர்கள் ராஜினாமாவை செய்த நிலையில் விரைவில் தேர்தல் நடைபெற தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என தகவல். ஜல்லிக்கட்டு விளையாட்டை அனுமதித்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி சீராய்வு மனு தாக்கல். உச்சநீதிமன்றத்தில் பீட்டா அமைப்பு இன்று மீண்டும் முறையீடு. விவாகரத்து பெற்ற இஸ்லாமிய பெண்கள் ஜீவனாம்சம் கோர முடியும், உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. பயிற்சியாளராக இருந்த டிராவிட்டுக்கு கூடுதல் போனஸ் அறிவித்த பிசிசிஐ. 2.5 கோடி பரிசு தொகையை நிராகரித்தார் ராகுல் டிராவிட். SSLV D3 ராக்கெட்டை வருகின்ற 28ஆம் தேதி விண்ணில் ஏவ இஸ்ரோ திட்டம். ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து ராக்கெட்டை ஏவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 16ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம். மத்திய வடக்கு வங்கக்கடல், வடக்கு ஆந்திரம், லட்சத்தீவு பகுதிகளில் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். சீனாவில் மைக்ரோசாப்ட் அலுவலகங்களில் வேலை செய்யும் பணியாளர்கள் ஐபோன்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என அறிவிப்பு. ஆண்ட்ராய்டு மொபைல் போன்கள் பயன்படுத்தும் ஊழியர்களுக்கு iPhone 15 மொபைல் போன்களை வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. ரேபரேலியில் குழந்தைகளுடன் சேர்ந்து லூடோ விளையாடிய காங்கிரஸ் MP ராகுல் காந்தி. புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரல். சென்னை மெரினா கடற்கரையில் கடல் அலையில் சிக்கி உயிருக்கு போராடிய 2 சிறுவர்கள் பத்திரமாக மீட்பு. விரைந்து செயல்பட்டு சிறுவர்களை மீட்பு குழு மீட்டனர். அசாமில் திரிபுராவில் தாழ்வான பகுதிகளில் வடியாத வெள்ளம். அத்தியாவசிய தேவைகளுக்கு அல்லாடும் அவலம்.